Welcome to my channel. இன்னைக்கு 10th max chapter 7 menstruation exercise 7.2ல first sum பாருங்க. A 14 meter deep well with inner radius, okay, inner diameter கொடுத்துட்டாங்க 10. அப்ப innerனா or smaller diameter கொடுத்திருக்காங்க. We have to find the radius is dug out and the earth is taken out evenly spread all over the well to form embankment. ஒரு தடுப்பு சுவர் மாதிரி ஆகுது. அதோட width 5. Find the length of the embankment. அந்த embankment-ஓட length தான் கேக்குறாங்க. Somewhat imagine இப்படி ஒரு பெரிய ஒரு வெல் இருக்குது, அதுலேருந்து ஒரு ஈவனாக சம்வாட் வெளியே எடுக்கிறாங்க. ஓகே, அப்போ இன்னர் அண்ட் அவுட்டர் ரேடியஸ் வி ஹாவ் டு ஃபைண்ட். டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க, ஸோ அதுலேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அண்ட் வித் வந்து 5 கொடுத்துருக்காங்க. ஓகே, சம்வாட் கொஷின்லேருந்து வி ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம சம்ஸ் போகலாமா? ஓகே, ஃப்ரம் தட் கொஷின்ஸ் வி ஹாவ் டு ரைட் சம் ஸ்டேட்மெண்ட். என்ன கொடுத்துருக்காங்க? இன்னர் டயமீட்டர் கொடுத்துருக்காங்க. இன்னர் மீன்ஸ் ஸ்மாலார், ஓகேவா? அவுட்டர்னா கேப்லர். டயமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ரேடியஸ் வேணுன்னா கொடுத்துருக்க அந்த வேல்யூவை 2ஆல் நம்ம டிவைட் பண்ணால் ரேடியஸ் கிடச்சிடும். அப்போ 10 2ஆல் டிவைட் பண்ணால் 5. அப்போ ஹைட் வந்து 14 மீட்டர். ஓகே, அந்த எம்பேக்மெண்ட்டுடைய இதான் கேட்குறாங்க. ஓகேவா? ஹைட் ஆஃப் த எம்பேக்மெண்ட் தான் கேட்குறாங்க. இது பார்க்குறதுக்கு நம்மளுக்கு எப்படி இருக்குது? ஒரு சிலிண்டர் மாதிரி இருக்குது. ஸோ சிலிண்டருடைய இன்னர் பார்ட் தான் கேட்குறாங்க. இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஈக்குவல் டு வால்யூம் ஆஃப் எர்த் டேக்கன் அவுட் இந்த போர்ஷன், ஓகே, ஈக்குவல் டு இந்த போர்ஷன். இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டருக்கு நம்மளுக்கு தெரியும் ஃபார்முலா பை ஆர் ஸ்கொயர். பையோடைய வேல்யூ 22/7. ஆர் ஸ்கொயர் வந்து ஆல்ரெடி யூ கேன் ஃபைண்ட் 5 × 5. ஹெச் வந்து 14. ஓகே, 1 7 2 7s are 14. அப்போ என்ன இருக்கும்? 22 × 2 44. ஓகே, 5 5s are 25. ஓகே, மல்டிபிள் பண்ணுங்கள். 4 5s are 20 ரிமைனிங், 5 4s are 20 ரிமைனிங் 2, 5 4s are 20 22. ஓகே, 4 2s are 8, 4 2s are 8. அப்போ 0 இங்கே 8 + 2 0 ரிமைனிங் 1, 8 + 2 10 11. ஓகேவா? அப்போ 1100 மீட்டர் கியூப், பிகாஸ் வால்யூம்னால மீட்டர் கியூப் போகும். சரி, ஓகே, இதை ஒன்று கண்டுபிடிச்சாச்சு. அண்ட் தென் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னால், இட்ஸ் ஆல் ஓவர் ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வெல் டு ஃபார்ம் எம்பேக்மெண்ட் வித் கேட்டிருக்காங்க. இப்போ வித்துலேருந்து கேபிட்டலாக கண்டுபிடிக்கலாம். எப்படி பாருங்கள், வித்தோட ஃபார்மேட் என்ன? பை இன்ட்டு கேபிட்டலார் மைனஸ் ஸ்மாலார். அந்த அவுட்ரு ரேடியஸ் தான் நம்ம கேபிட்டலார்னு சொல்லுவோம். அதோடைய ரேடியஸ் வேணும் அப்படின்னா இன்னர் ரேடியஸ் ப்ளஸ் வித். இன்னர் ரேடியஸ் நமக்கு 5ன்னு தெரியும். வித் வந்து கொஷின்லேயே கொடுத்துருக்காங்க. ஓகே, 5 + 5 10. ஓகேவா? அப்போ இது கேபிட்டல் ஆர் 10ன்னு கிடச்சிச்சு, ஸ்மால் ஆர் 5ன்னு தெரிஞ்சிச்சு. வி ஹாவ் டு அப்ளை இந்த ஃபார்முலா. இப்போ என்ன ஃபார்முலா? பை கேபிட்டலார் மைனஸ் ஸ்மாலார். ஓகே, அப்போ பையோட வேல்யூ 22/7. கேபிட்டலார் வந்து 10 ஸ்கொயர், ஸ்மாலார் வந்து 5 ஸ்கொயர் மைனஸ் 10 வந்து ஸ்கொயர் பண்ணால் 100, 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 100 25 செப்பரேட் பண்ணால் 75 இன்ட்டு ஹெச். ஓகேவா? பிகாஸ் they ask the height of the embankment. ஓகே, ஃபஸ்ட்டு அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு the earth spread all over the well அப்படின்னு சொல்லும்போது நம்ம எம்பேக்மெண்ட் கண்டுபிடிக்கணும். அதனால் நம்ம இந்த இடத்துல ஹெச்னு இன்புட் பண்ணிக்கணும். இப்போ ஹெச் மட்டும் வேணும் அப்படின்னு சொல்லும்போது 2 ஃபார்மெட் ஒன்று வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கண்டுபிடிச்சிருக்கோம், இன்னொன்று ஸ்ப்ரெட் ஆல் ஓவர் த வெல். இது ரெண்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ணிக்கலாம். 1 and 2 ஈக்குவேட் பண்ணும்போது 1100 ஈக்குவல் டு இங்கே வந்து ஆன்சர் 22/7 × 75 × ஹெச். ஹெச் மட்டும் வேணும் அப்படின்னா இங்கே இருக்க டேர்ம்ஸ் ஃபுல்லாகவே உங்களுக்கு என்ன வரும்? இந்த செட் போகும்போது ரெசிப்ரோக்கலாக மாறும். பாருங்கள், 1100 டிவைடட் பை 22 இன்ட்டு, ஓகே ஓகே, இங்கே மேலே நியூமரேட்டரில் இருக்கிறது எல்லாமே டினாமினேட்டர் வந்துடும். இங்கே டினாமினேட்டர் இருக்கிறது இங்கே நியூமரேட்டரில் போயிடும். ஓகே, இப்போ வந்து இதை கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். ஓகே, இது ரெண்டையும் 2 டேபிளில் கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகே, 6 2s are 12, 5 2s are 10, remaining 1 again. Okay, 5 2s are 10 remaining 1, 5 2s are 10 0, 1 2s are 2, 1 2s are 2, 1 11s are 11, 5 11s are 55 0. ஓகே, வேறு எதாவது கேன்சல் பண்ண முடியுமான்னு பாருங்கள். 50 75 or 75. அகெயின் இது ரெண்டையும் 5 டேபிளில் கேன்சல் பண்ணுங்கள். 10 5s are 50, 1 5s are 5, remaining 2, 5 5s are 25. அகெயின் 5 டேபிளில் 5 2s are 10, 5 3s are 15. அப்போ 7 2s are 14 டிவைடட் பை 3. ஓகேவா? இங்கே 4 3s are 12, ரிமைனிங் 2, பாயிண்ட் வச்சு 0 சேருங்க. ஓகே, 6 3s are 18, மறுபடியும் அகெயின் 2, பாயிண்ட் போயிட்டே இருக்கும். ஓகேவா? டெசிமலில் போயிட்டே இருக்கும். அப்போ 4.66ன்னு போட்டு. ஹைட் ஆஃப் த எம்பேக்மெண்ட் எவ்வளோ? உங்களுக்கு 4.6. ஓகே, 5 விட ஒன்று அதிகமாக இருக்கனால இதோட ஒன்று ஜாயின் 6 4.67 மீட்டர். ஓகே, இது மீட்டர்னு போடுங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் வந்து கியூப்னு போடும். ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா? ஃபஸ்ட்டு இன்னர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து சிலிண்டர் வால்யூம் ஆஃப் சிலிண்டர், அப்புறம் அவுட்டர் ரேடியஸ் கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து எம்பேக்மெண்ட். ஓகேவா? தேங்க்யூ.